ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாவில் ஊறும் நார்த்தங்காய் ஊறுகாய் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது கெட்டு போகாமல் இருக்க ஒரு சில டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கசப்பு இல்லாமல் எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ நார்த்தங்காய் எடுத்துருக்கேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மண் பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் இந்த நார்த்தங்காயை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த நார்த்தங்காவை அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப குழைஞ்சிடக்கூடாது. நார்த்தங்காய் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தாச்சு. அதனுடைய தண்ணியை இருத்துட்டு காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சாறை பிழிஞ்சிக்கலாம். இதனுடைய கொட்டையெல்லாம் இந்த அரிப்பில் தங்கிரும். நார்த்தங்காய் ஏற்கனவே கசப்பாக இருக்கும், அதனால தான். இந்த சாறை நம்ம லாஸ்ட்டில் அதில் ஊற்றிடலாம். நார்த்தங்காயில் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி சாறை தனியாக பிழிஞ்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் பாருங்கள். இந்த கொட்டையை நம்ம தூர போட்டுட்டு தண்ணியை நம்ம இந்த இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயெல்லாம் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு இந்த பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கிளறி கொடுத்துக்கிடும். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக அப்போ தான் பூஞ்சை பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அதை அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம்.
நான் கட்டி பெருங்காயம் எடுத்து எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நார்த்தங்காவில் கசப்பு ஏற்கனவே இருக்கும். அதனால் நானும் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாம். இது வறுபட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் நம்ம வறுக்கும்போது நெடி வரும், அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் இன்னும் தூக்கலாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வறுபட்டுட்டு பாருங்கள், கல் உப்பு போட்டோன்னா நெடி எதுவுமே வரல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறிட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ அரைச்ச மசாலா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கணும். இது கூட நான் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், நல்லா கலர் கொடுக்கும். அதனால் இது நல்லா கிளறி கொடுத்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லெண்ணெயை தாளித்து இதில் ஊற்றிட வேண்டியதான். இப்போ கடாயை எடுத்துருக்கேன். இதில் ஒரு 150 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நம்ம அந்த ஊறுகாயில் நம்ம ஊற்றிடுவோம். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஸில் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து கசப்பு தெரியாமல் இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆயிலும் உப்பும் எவ்வளோத்துக்குள்ளே சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்குள்ளே ஊறுகாய் கெட்டு போகாமல் கூட கொஞ்ச நாள் இருக்கும். இது நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாயில் எச்சி ஊறுது பாருங்கள். இது சாதத்துக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுவும் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ஊறுகாய் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்க நம்ம வெயிலில் ஒரு 3 நாள்
வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத்தை வச்சு கட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் போட்டு கயிறை வச்சு கட்டி மொட்டை மாடியில் கொண்டு நல்ல வெயிலில் ஒரு 3 நாள் வச்சு எடுத்திங்கன்னா ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. மூடி எதுவும் போட்டு நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த தண்ணிலாம் மூடியிலேருந்து உள்ளே இறங்கி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம துணியை வச்சு கட்டி நம்ம வெயிலில் வைக்கிறோம். மூணு நாள் வெயிலில் வச்சதுக்கப்புறம் இந்த ஊறுகாயை நம்ம வந்து ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாத்திரம் இல்லைனா பீங்கான் பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடணும். சில்வர் பாத்திரத்தில் நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா இதில் உப்புலாம் நம்ம அதிகமாக சேர்க்கறதுனால சில்வர் பாத்திரம் வந்து ஓட்டை விழுந்துடும். இது வந்து நம்ம ஊற தான் ஊறுகாய் வந்து டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்கும். நம்ம இன்னும் 2-3 நாள் வச்சு சாப்பிட்டோம்னா கழித்து சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.